வணக்கம் மாணவர்களே. இயல் 5 அழியா செல்வம் கவிதை பேழை. நாம் இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய கல்வி செல்வத்தோட சிறப்புகளை குறித்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர். அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும். ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் இன்னைக்கு அழியா செல்வம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிற பாடலோட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார். நாலடியார் அப்படிங்கிற இந்த நூல் 8000 புலவர்களால் என்ன செய்யப்பட்டிருக்கு, பாடப்பட்டிருக்கு. அதில் இருக்கக்கூடிய சிறந்த 400 பாடல்களை தேர்ந்தெடுத்து நாலடியார் அப்படிங்கிற நூலாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, வழங்கியிருக்கிறாங்க. இந்த நாலடியாரை சமண முனிவர்கள் பலர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பாடியிருக்கிறாங்க. இந்த நூல் 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். 11 அப்படின்னா 18, கீழ் அப்படின்னா சிறிய, கணக்கு அப்படின்னா நூல். சரியா? அப்போ 18 சிறிய நூல்களால் ஆனது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள். அந்த 11 கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? திருக்குறள், ஆசார கோவை, நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், பழமொழி, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, ஐந்திணை 50, இந்நிலை, கார் 40, திணை மாலை 150, ஐந்திணை 70, திணைமொழி 50, முதுமொழி, காஞ்சி, களவழி 40. இப்படிங்கிற 18 நூல்கள் தான் என்னன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள். இந்த 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் நம்மளுடைய நாலடியார் அப்படிங்கிற நூலும். இந்த நூல் 400 வெண்பாக்களால் ஆனது. வெண்பா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவகை. சரியா? பாவகையில் 4 இருக்குது. அது என்னென்னா ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. சரியா? அதில் ஒன்று தான் வெண்பா. அப்போ இந்த நாலடியார் அப்படிங்கிற நூல் வெண்பாக்களால் என்னது ஆனது. இந்நூலை நாலடி 400, வேளாண் வேதம், நீதி நூல் அப்படிங்கிற பல பெயரால் நாலடியார் அழைக்கப்படுகிறது. திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் எனும் முப்பால் பகுப்புகளை கொண்டது. சரியா? திருக்குறள் 3 பகுப்புகள் இருக்குது, தெரியும் இல்லையா? அறம், பொருள், இன்பம். அதே மாதிரி நம்மளுடைய நாலடியார் அப்படிங்கிற நூலும் அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிற 3 பகுப்புகளை கொண்டிருக்கிறது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம். புரியுதா? ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிற தொடர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாருங்க, ஆளும் வேலும் பல்லுக்குருதி. ஆளும் அப்படின்னா ஆலமரத்தோட குச்சி, வேலும் அப்படிங்கிறது வேப்ப மரம். அப்போ இந்த 2 மரத்தோட குச்சிகளை வச்சு நம்ம பல்லு தேய்க்கும் போது என்ன ஆகும்னா பல்லு உறுதியாக இருக்கும். அதே போல் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. நாலும் அப்படிங்கன்னா நாலடியாரும், இரண்டும் அப்படிங்கிறது திருக்குறளும். சரியா? இந்த 2மே சொல்லுக்கு என்ன செய்யுமா, உறுதி தருமா. அதான் இந்த தொடர் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், தெரிஞ்சிக்க முடியும். இப்போ பாடலை பார்க்கலாம். அழியா செல்வம். வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசன் செறின் வல்வார், எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன, விச்சை மற்று அல்ல பிற. மறுபடியும் கவனிங்க. வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசன் செறின் வல்வார், எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன, விச்சை மற்று அல்ல பிற. சமண முனிவர். பாருங்க, வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை.
வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கொட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது, ஒருவரால் திருடப்படாதது. வாயில் ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும். இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியை வச்சிருக்கிறவங்க அதை யாராலும் என்ன செய்ய முடியாதான், எடுத்துக்கொள்ள முடியாதான். அந்த கல்வியை மற்றவங்களுக்கு கொடுத்தா இவங்களுக்கு என்ன செய்யாதான், குறைவுபடாதான். கல்வியை வச்சிருக்கிறவங்க, கல்வி கற்றவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற கல்வியை மற்றவங்களால் என்ன செய்ய முடியாதான், எடுத்துக்கொள்ளவும் முடியாதான். அவங்கக்கிட்ட இருக்கிற கல்வி அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யாதான், குறைவுபடாதான். 2வது லைன், மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார். மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார். பாருங்க, மிக்க சிறப்பினை உடைய அரசர், புரியுதா? ரொம்ப சிறப்பு வாய்ந்த அரசராக இருந்தால் கூட அவரால் என்ன செய்ய முடியாதான், கல்வி கற்றவங்களுடைய கல்வி என்ன செய்ய முடியாதான், கவர முடியாதா, அவங்கக்கிட்ட கல்வியை பெற்றுக்கொள்ள முடியாது. எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன பிச்சை மற்று அல்ல பிற. அதனால் ஒருவர் தங்களுடைய குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா கல்வி தான். மற்றவைலாம் செல்வம் ஆகாது அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. புரியுதா? பாருங்க, சொல்லும் பொருளும். வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சை கல்வி. பாடலின் பொருள். கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும், மற்றவை செல்வம் ஆகாது. எனவே மாணவர்களே, கல்வியின் சிறப்புகளை உணர்ந்து அதை நன்றாக படித்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.